தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கியுள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளது. வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சில சொத்துக்கள் தங்களுக்கு சொந்தமானவை என்று லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் பெங்களூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதேபோல இன்னும் சில நிறுவனங்களும் தங்களது சொத்துக்களை ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்று வழக்கில் சேர்த்துள்ளதாக நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இந்த மனுக்கள் மீது முடிவெடுக்கும் வரையில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என ஜெயலலிதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால பெஞ்ச் பெங்களூரு நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து வழக்கு விசாரணைக்கு ஜூன் 16ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்தது. இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் செவ்வாயன்று நீதிபதிகள் விக்ரமஜித் சென் மற்றும் சிவா கீர்த்தி சிங் ஆகியோரை கொண்ட பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை தாமதப்படுத்தும் வகையில் ஜெயலலிதாவின் மனு அமைந்திருப்பதாகவும், எனவே அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வக்கீல் அமரேந்திரா சரண் வாதிட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜெயலலிதா தரப்பு வக்கீல் சேகர் நஃபாத்தே சர்ச்சைக்குரிய சொத்துக்கள் யாருடையது என்று தீர்மானிக்கும் வரையில் பெங்களூரு நீதிமன்ற விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பெங்களூரு நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்குவதாகவும் ஜெயலலிதாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் தீர்ப்பளித்தனர். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது தோழி சசிகலா, ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், சசிகலாவின் அண்ணி இளவரசி ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.